பசியை ஒரு நோய் என்று முதலில் சொன்னது பகவத் புத்தர் அவர்களுடைய கோட்பாடுகள். புத்தர் ஒரு விஞ்ஞானின்னு சொல்றோம். புத்தரை கண்டால் கொல் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான இலக்கணங்களை பௌத்தர்களும் ஜெயினர்களும் தான் வழங்கியிருக்கிறார். பெரியார், அம்பேத்கர் 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் உலக வரைபடத்தில் அமெரிக்காவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அதை போல கிமு 6ஆம் நூற்றாண்டில் உலக வரைபடத்தில் இந்தியா தான் அறிவின் உச்சம். நாம் இங்கு ஒரு புல் முளைப்பதற்கு பல கிரகங்கள் உதவி செய்து நம்ம புத்தர் சொல்றார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எங்கமா இந்த மாதிரி சொல்ல கிடையாது. நீங்க என்ன மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டீங்க, குழந்தையை விட்டு பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சார்ஜ் வைக்கும் போது புத்தர் சொல்லுகிறார், மண்மரபு நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா பிரதினா. இன்னைக்கு நம்மளுடைய மண்மரபு தேடல் வழியா நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு புத்த ஸ்தலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பையும் புத்தருடைய பிற போதனைகளும் பல அரிய தகவல்களையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்தி. மண்மரபு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் நம்ம இப்ப இருக்கிற பெரம்பூர் இருக்கிற புத்தர் கோயிலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட இருக்கிறவங்க யாருன்னா, மிக ஆழ்ந்த அறிவும் தேடுதலும் உள்ள பௌத்த சமயத்தை சார்ந்த அனைத்து நூல்களும் கற்று பல நூல்களை வெளியிட்ட முனைவர் ஜெயபாலன் ஐயா அவரோடு நம்ம இருக்கோம். அவரை பற்றி வணக்கம் ஐயா. உங்களை பற்றி நீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். 1900ஆவது ஆண்டில், இன்றைக்கு சரியாக 124 ஆண்டுகளுக்கு முன்னர் அயோத்திதாச பண்டிதர் மூலமாக தொடங்கப்பட்ட தென்னிந்திய பௌத்த விகார் அல்லது தென்னிந்திய பௌத்த சங்கம் என்ற இந்த நிறுவனத்தில், இந்த புத்தர் மையத்தில் இங்கே தொல்லியல் துறை சார்ந்த அம்மையார் வசந்தி அவர்கள், இன்னும் தமிழில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற முதுகலை மாணவி ஐஸ்வர்யா அவர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு இன்றைக்கு புத்தர் பற்றிய பௌத்தம் பற்றிய பல செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நீங்க எழுதும்போது புத்த சமயத்தை பற்றி, பௌத்தம் பற்றி அறிய வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி இது தொடர்பான உங்களுடைய தேடுதல் எப்படி தொடங்கிட்டு அப்படின்னு சொன்னா எங்க நேர்களுக்கு வந்து கொஞ்சம் அதுல அவங்க போகிறதுக்கு கொஞ்சம் விருப்பமாக. நன்றி. அது ஒரு பெரிய கதை, நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கும். இருப்பினும் சில செய்திகளை இங்கே நான் சொல்லலாம் நினைக்கிறேன். நான் தருமபுரம் ஆதீனம் கல்லூரியில டீலிங் முடிச்சு, அதன் பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல MA தமிழ் இலக்கியம் முடித்தேன். முடித்த பிறகு திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு இருந்தேன். அதன் பிறகுதான் 2000ஆவது ஆண்டில் கல்லூரி பேராசிரியராக நான் இருந்தேன். இப்ப 24 ஆண்டுகள் பணியில் இருந்தேன். கல்லூரிக்கு நான் பேராசிரியராக வந்த பிறகு திரைப்படம் தொடர்பான என்னுடைய PhD இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல அந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பல பௌத்த அன்பர்கள், இங்கே சென்னையில இருக்கிற பல்வேறு பௌத்த அறிஞர்கள் சார்ந்தவர்கள், பல பாபாசாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனையாளர்கள் என்று பலரை நாம் சந்திக்கும் போது பௌத்த சிந்தனைகள் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது என்பது
நான் புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் பிறகு தொடர்ந்து பௌத்த கூட்டங்களுக்கு இதே இடத்திலேயே நான் ஐயா கந்தன் அவர்கள் அழைச்சிட்டு வந்து இங்க என்ன பேச வச்சிருக்கிறாங்க. இன்னும் பல பௌத்த நண்பர்கள் தொடர்பான செயல்பாடுகள் 2005-06 இருந்து எனக்கு தொடங்கிச்சு. கடந்த ஒரு 17-18 ஆண்டுகளாக பௌத்தம் பற்றி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கேன். ஆக இந்த வளர்ச்சி இவ்வளவு மேலோங்கி இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலகட்டத்தில் மனித பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. அப்போ இதற்கு ஒரு ஒத்திசைவான ஒரு வாழ்க்கை முறையை நம்முடைய தமிழர்களும் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, பௌத்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதை இணைக்கிற விதமாக என்னுடைய ஆய்வுகளை பௌத்த இலக்கிய வரலாறு என்றும் ஒப்பீட்டு நோக்கில் பௌத்தமும் தமிழ் என்றும் பல நூல்களை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த நூல்கள் எல்லாம் தமிழுக்கும் பௌத்த மரபுக்குமான ஒற்றுமைகளை எடுத்துதான் சொல்ற மாதிரி. நீங்க சொல்ற மாதிரி இலக்கியத்துல மணிமேகலை கொடுக்குற ஒரு தாக்கம் மீது எந்த இலக்கியமுமே கொடுக்கல. இன்னைக்கு கூட மணிமேகலை அப்படின்ற ஒரு பாமர மனிதர்கிட்ட போய் கேட்டா கூட அமுத சுரபியும் மணிமேகலையும் அனைத்துமே சொல்லுவாங்க. அது மிகவும் சிறப்பு. ஏன்னா மணிமேகலை ஒரு பௌத்த நூலாக இருந்தாலும் சிலப்பதிகாரம் அது ஒரு ஹை லெவல். மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு மக்களோடு இணைந்த ஒரு நூலாக இருக்கு. இன்னைக்கும் நீங்க உண்மையிலே அது நீங்க சொன்ன செய்தி மிகவும் சிறப்பு. தமிழோட எப்படி இருந்தது அப்படிங்கிறத தமிழ் மாணவிகள் வாயிலாக நாங்க அறிஞ்சிட்டு போயிருக்கோம். தமிழ் மாணவி செய்தி நீங்க இப்போ தமிழுக்கு பாத்தீங்கன்னா பௌத்த நூல்கள் பௌத்த சமயமும் நம்மளுக்கு நிறைய வழிமுறைகளையும் நெறிகளையும் சொல்லி இருந்துச்சு. இப்ப பௌத்த மதத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு நம்ம தமிழ் சமூகத்துல ஊடுருது? அதாவது நீங்க கேட்கிற கேள்வி பௌத்தத்தினுடைய தாக்கம் தமிழ் சமூகத்துல எந்த அளவுக்கு, ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான என்னன்னா, இன்றைக்கு உலக அளவில் இருக்கிற தமிழ் மக்கள் நாம் சைவர்களாக, வைணவர்களாக, இஸ்லாமியர்களாக, கிறிஸ்தவர்களாக இன்னும் இப்படி பலவிதமாக அறியப்பட்டாலும் அதிக அளவில் பௌத்தம் இல்லை என்றாலும் கூட தமிழ் வாழ்வில் அல்லது நமது தென்னிந்திய வாழ்வில் அல்லது இந்திய மற்றும் இலங்கை உலகளாக இருக்கிற தமிழர் வாழ்க்கையில ரொம்ப நிறைய பௌத்தத்தின் தாக்கத்தை பார்க்கணும். இதை நான் நமது நூல்களில் எழுதின சில செய்திகளையே நான் தொட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு தமிழர்களும் அதாவது இந்தியாவினுடைய ஒரு அறிவு மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ்னு நமக்கு இந்தியாவில் பல மொழிகள் இருந்தது. இன்றைக்கு எப்படி ஆங்கிலம் உலக அளவில் ஒரு அறிவு மொழியாக இணைப்பு மொழியாக இருக்கோ, அதை போல சமஸ்கிருதம் இந்தியாவில் ஒரு காலத்தில் இணைப்பு மொழி. நாம பல விஷயங்களை நமக்கு பல ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கும், பல அதாவது முன் உணர்வுகள் வச்சு இதுதான் இது இப்படிதான் நினைச்சிடும். அதைகளெல்லாம் கடந்து நாம் வர வேண்டும் என்பதுதான் புத்தர் சொல்லுகிற செய்தி. அப்போ சமஸ்கிருதம் என்பது ஒரு அறிவு சார்ந்த தொடர்பு மொழி. அந்த மொழியில சொல்ற புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்றாங்க. இதை தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நெறிமுறைகள் யாவுமே அப்படியே இணக்கமா நம்ம இந்திய மரபில் நாம எதில் பார்க்கணும்னா பௌத்தத்தோட அறத்தின் வழியில இருக்கணும். இப்ப அம்மா சொன்ன மணிமேகலை கூட நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல அறமெனப்படுவது யாதவன் கேள்வி மறவாது இதுகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் கண்டது மற்றொன்றில்லை அப்படின்ற மாதிரி தான் மணிமேகலை. முதல்ல அரங்குனா என்ன? அனைவருக்கும் உணவு உடை உறைவிட பேசிக் நீட்ஸ் அனைவருக்கும் தீர்வுட்டாக அதுதான் பெரிய அறம் சொல்ற. பசியை ஒரு நோய் என்று முதலில் சொன்னது பகவன் புத்தர் அவர்களுடைய கோட்பாடுகள். இதை அப்படியே நமக்கு மணிமேகலை காப்பிடுவது பசியை ஒரு பிணியாக, ஒரு நோய். அதாவது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உடல் சார்ந்த நோய்கள் வரும், ஆனால் பசி என்பது நோய் என்று புத்தர் சொன்னார். பசி பிணி என்று நமக்கு சித்தலை சாத்தனாக மணிமேகலை அதை மொழிபெயர்ச்சி. அதனால்தான் ஆற்றா மக்கள் அரும் பசி கலைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை என்று சாத்தனார். அதாவது பசியோடு தவிக்கிறவர்களுடைய பசியை யார் தீர்க்கிறார்களோ அவர்களை சார்ந்துதான் இந்த உலகத்தின் மேன்மைகள் இருக்கின்றன என்று புத்த பகவான் சொல்கிறார். அதனால்தான் நமக்கு 10 பெர்ஃபெக்ஷன்ஸ் 10 விதமான அந்த
விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தானம். அப்புறம் தான் சீலம், உபேக்கா, மைத்திரி, கருணா அப்படின்னு நிறைய அந்த 10 விஷயங்களும் போகும். அதுல 10 பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. நமக்கு தமிழ்ல நிறைவுடைகள்னு சொல்லுவோம். அப்படி இப்ப மாணவி கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். தமிழர் வாழ்க்கையில் பௌத்தம் எப்படி இருக்கு? ரொம்ப எளிமையா நான் சொல்றேன். இப்ப கந்தர் சஷ்டி கவசம் நம்ம கேட்டிருக்கோம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் கந்தர் சஷ்டி கவசம் தான் தேவராய சுவாமிகள் சொல்றாரு. அப்ப அந்த ஒவ்வொரு நம்முடைய கண்கள், காது, மூக்கு, நாக்கு, உடலின் ஒவ்வொரு உறுப்பு இது அப்படியே புத்த பகவான் அவர்கள் காயானுபாசனா, வேதனானுபாசனா, சித்தானுபாசனா, தர்மானுபாசனா என்று பல்வேறு விதமான உபாசனாக்களை, தியானங்களை வழங்கி இருக்கிறார். அதில் காயானுபாசனா என்பது கான்சென்ட்ரேட் அவர் பாடி, நமது உடம்பை பாருங்க என்பதற்கு ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் வேதனானுபாசனா கான்சென்ட்ரேட் அவர் ஃபீலிங்ஸ், நம்முடைய உணர்வுகளை பாருங்க. அதுக்கப்புறம் தர்மானுபாசனா என்றால் கான்சென்ட்ரேட் அவர் அந்த யூனிவர்ஸ், நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் பாருங்க. கான்சென்ட்ரேட் ஆன சித்தா என்பதுதான் நம்ம சிந்தனையை, நமது எண்ணங்களை கவனிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கந்தர் சஷ்டி கவசம் அப்படியே காயானுபாசனாவை அடிப்படையாக கொண்டு ஏற்று. இது ரொம்ப எளிமையாக நம்ம உணரப்படுது. எப்படி நம்ம மெடிக்கல்ல போயிட்டு மருந்துகள் வாங்கி நம்ம நோய் தீர்வுக்கு சாப்பிட்றோமோ அதே போல புத்தருடைய கோட்பாடுகள், புத்தர் ஒரு விஞ்ஞானின்னு சொல்றோம். தான் கண்டறிந்த உண்மைகளை இந்த மனித சமூகத்துக்கு அவர் எடுத்து கொடுத்தார். மனிதர்களே, நீங்க மனசை பாருங்க, இந்த உடம்பை பாருங்க, இந்த உலகத்தை பாருங்க. நம்ம 3 விதமா நம்முடைய செயல்கள் நம்ம உடம்புல இருந்து வெளிப்படுது. ஒன்று வார்த்தைகளாக, இன்னொன்று செயல்களாக, இன்னொன்று நமது சிந்தனையாக. அதனாலதான் மனம், வாக்கு, காயம், இந்த உடல். அப்ப இந்த 3 விதமா நம்ம எல்லாம் வெளிப்படுது. அப்ப வெளிப்படும் போது சரியா வெளிப்படணும் என்ன செய்யணும்? முதல்ல சிந்தனையை சரிப்படுத்தணும், அப்புறம் வார்த்தைகள் சரியாகும், செயல் சரியாகும். இது எல்லாவற்றையும் மனம், வாக்கு, காயம்னு நமக்கு தமிழ்ல ஆழமா அதை பேசிட்டாங்க. நமக்கு அதே மாதிரி புத்தர் கூறிய அனிச்சா என்பது புத்த பகவான் உலகுக்கு தந்த மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்புனா அது ஏற்கனவே இருக்கு, அவர் தான் அறிந்து சொல்லுகிறார். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அது பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, வாழும் லிவிங் பீயாக இருந்தாலும் சரி, நான் லிவிங் பீயாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும், உயிருடைய பொருளாக இருந்தாலும், இந்த உலகமாக இருந்தாலும், பிரபஞ்சமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இருக்கின்ற பொருள்கள் ஒவ்வொரு கணமும் மாறுகின்றன சொல்லுங்க. இந்த அனிச்சா என்ற கோட்பாடு தான் நமது தமிழில் யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை என்று மிக விரிவாக தமிழ் அறிஞர்கள் பாடியிருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சில செய்திகளே நமது ஆய்வு மாணவி அவர்கள் கேட்கறதுனால சில செய்திகளை சொல்லியிருக்கோம். நிறைய நம்ம புத்தரை படிப்பது என்பது வேற யாரையும் நம்ம படிக்கிற மாதிரி, நம்மை நாம் படிக்கிறோம் என்பது. புத்தர் என்பது வேற ஒரு நாம் தான் புத்தர். சென்பௌத்தம் அதாவது புத்தரை கண்டால் கொல் என்று சொல்லுகிறார். அப்படின்னா புத்தரை கொல்லு நம்ம புரிஞ்சுக்கிறார். புத்தர் வெளியே என்பது வெளியே இல்லை. நமக்கு நம்ம இந்திய மரபு, இந்து மரபு கூட நம்ம சொல்ற அகப்பிரபாசம் சொல்றோம், நமக்குள்ள கடவுள் இருக்கிறார் என்பது. அப்போ சொற்கள் வேற வேற இருக்கலாம், அதை நம்ம பிடிச்சிக்க கூடாது. அப்போ அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அங்க அதை நோக்கிதான் புத்தர் நம்ம வழிநடத்துவாங்க. அப்போ அந்த ஆழத்துல போய் பார்த்தோம்னா எல்லாம் ஒன்றுதான். அதை நாம் புரிந்துக்கணும். நீங்க சொல்றது சிறப்பு. ஏன்னா புத்தர் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு ராஜா, ஒரு அரசன், வந்து ஒவ்வொரு நைட்ல எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிறது இல்லைங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் அவ்வளவு சிறப்பாக இருந்த ஒரு மனிதர், அவங்க அரசர். ஆனா அவர் ஒரே லைஃப்ல எல்லாத்தையும் துறந்துட்டு மிகவும் கஷ்டப்பட்டு, மிகவும் வருந்தி, உண்ணால் நோன்பு இருந்து, உணவுக்காக தேடி அலைந்து, பிச்சை ஏந்தி, அதெல்லாம் அவரை நினைக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாபெரும் மனிதர்.
சோ அந்த மனித தான் வந்து இப்போ ஆனா நீங்க சொல்ற மாதிரி சார், இது வந்து புத்த சமயம் இந்தோனேஷியா நம்ம யுவான்சாங் வழியாக எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கு. இந்தோனேஷியா எல்லாமே பர்மா, ஜாவா எல்லா இடத்துக்குமே பரவி இருக்கு. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. புத்தர் தனது முதல் போதனையான தம்ம சக்க பவந்தன சுத்தா, அதுதான் புத்தருடைய முதல் போதனை. அவருடைய இறுதி போதனை அல்லது அந்த போதனையை மற்றவர்கள் எழுதின அது வந்து மகா பரிநிர்வாண சுத்தர். இதுவரை மொத்தம் 82,000 உரைகளை புத்தர் வழங்கியிருக்கிறார். அவரது முக்கியமான சீடர்களான சாரிபுத்தர், அனந்த, முக்கலனா உள்ளிட்ட பேர்கள்லாம் மிகப்பெரியவர்கள். அவர்களுடைய உரைகள் எல்லாம் புத்தருக்கு இணையாக புத்தரோடு இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதை போலவே தேரிகாதை, தேரகாதை, தேரிகாதை என்றால் 73 பெண் பிக்குணிகள் அவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் புத்தருடைய பகவனுடைய மொழிகளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த பௌத்த செய்திகளை உலகளவில் கொண்டு சென்றதில் முதலாக மகா அசோகர், இந்திய நாட்டில் மௌரிய பேரரசுடைய மிகப்பெரிய மன்னராக விளங்கி அசோகருக்கு முதல் பெருமை செய்யும். அதன் பிறகு கனிஷ்கர், அதன் பிறகு அர்ஷர் என்று பல மன்னர்கள் அமைந்தார். இவர்கள் மூலமாக ஒரு அசோகர் தொடங்கி அர்ஷர் வரையில் ஒரு 1000 ஆண்டுகள் இந்திய வரலாற்று 1200 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவிலும், பிறகு மெல்ல 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 ஆசிய நாடுகளிலும், பிறகு அசோகர் காலத்திலேயே கிரேக்கம் வரை பௌத்தம் செல்லுகிறது. அந்த பல மன்னர்கள், மிலிந்தர் போன்ற மன்னர்கள், அவங்க இன்றைக்கு ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், பாகிஸ்தான் பகுதிகளே பழைய காலத்துல அந்த காந்தாரா அந்த தேசம் என்றும் அந்த ஃபேக்டரி பேரரசு என்றும் நம் வரலாற்றுல படிக்கும். அந்த பகுதிகளே கிரேக்க மன்னர்கள் ஆண்டார். அலெக்சாண்டருடைய வருகைக்கு அவர்கள் மூலமாக ஐரோப்பிய கண்டத்திற்கும் உலகத்தில் பல நாடுகளுக்கும் பௌத்தம் சென்று சேரும். அப்போ புத்தரை வந்து ஒரு இன்னைக்கு இப்ப இந்தியாவில் இருக்கிற பல அரசியல் காரணங்களால அது வந்து ஒரு சமயத்துக்கு ஒரு சமூகத்துக்குரியது, ஒரு சாதிக்குரியது அப்படிலாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கவே முடியாது. புத்தர் வந்து ஒரு யூனிவர்சல் குரு, ஒரு அந்த அளவுக்கு ஒரு உலகளாவிய ஆசிரியராக விளங்குகிறார். அவர் சாதி கடந்து, சமயம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, நாடு கடந்து, எல்லா தடைகளையும் கடந்து நவீன காலத்தில் நமக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு மாபெரும் ஒரு தத்துவ ஆசிரியர் இருந்தார். அவர் சொல்லியதை போல எல்லா விதமான தடைகளையும் கடந்து மனிதனுடைய ஒரு அறிவியல் அறிஞர் எப்படி ஒரு ஐன்ஸ்டீன், ஒரு நியூட்டன், ஒரு ஃப்ராய்ட், ஒரு அவர்களுடைய சிந்தனைகள் அறிவியல் கண்ணோட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். நம்ம நூல்கள்ல நம்ம பார்க்கிற இடத்துல எப்படி மழை பிரதிபலன் பாராமல் இந்த பூமிக்கு வளம் கொடுக்கிறதோ அப்படித்தான் புத்த பகவான் என்பவர் அனைவருக்குமாக அருளை வழங்கினார். அப்படித்தான் அது பௌத்தம் அனைவருக்கும் போய் சென்று சேர்க்கிறது. அதனாலதான் அது அமெரிக்காவில இருந்து ஜப்பான் வரை நமக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முதல் அந்த வட துருவ பிரதேசங்கள் வரை எந்த நாட்டில் இருப்பவர்களும் அது புத்தருடைய மொழிகளை கேட்கும் பொழுது அது பக்கத்துல இருந்து யாரோ நமக்கு சொல்ற மாதிரி ஒரு அணுக்கமாக இருக்கு. அந்த அடிப்படையில அது உலகளாவிய பெரியவர் நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நம்மளுடைய பெரியவர், நம்மளுடைய வயது மூத்தவர் நம்மளோட பேசுற மாதிரி அவருடைய மொழிகள் வந்து நம்மளுடைய நீங்க சொன்ன மாதிரி திருக்குறள்ல கூட இருக்கு. வான் பற்றி வர்ற செய்திகள் யாருக்குமே அது வந்து எப்படி மழை பெய்யுது. இது மிகவும் சிறப்பாக இருந்தது. மாணவிக்கு தங்களை பற்றி ஏதாவது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தர் வந்து தமிழ் மதத்துல எந்த அளவுக்கு புத்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா மூடியோர் இருக்குங்கிறது எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ மொழி அடிப்படையிலுமே வந்து புத்தருடைய போதனைகள் எந்த அளவுக்கு பண்ணுது? ஏன்னா மொழி அடிப்படைங்கிற போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழோடைய இலக்கண நூலான வீரசோழியம் எந்த அளவுக்கு தமிழ் மொழிக்கு ஒரு பங்காற்றி இருக்கு. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வடமொழி அதிக அளவு கலந்திருக்கக்கூடிய ஒரு நூலா நம்ம பார்க்க முடியும். சோ புத்தருடைய அந்த மொழி தத்துவங்கள் வந்து வீரசோழியம் வழியா நம்ம தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு பங்கு பேசுறோம்? 2 சிந்தனைகளை நாம் இங்கு மொழி என்ற களத்தில் பார்க்கும் பொழுது நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒன்று, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பாவில் இருந்து வந்த பல்வேறு மிஷனரிமார்கள் தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதினார்கள். ஏன் அவர்கள் தமிழ் மொழியை படித்தார்கள்? ஏன் இலக்கணம் எழுதினார்கள்? ஏன்
திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் போன்ற பல நூல்களை எல்லாம் எழுதினார்கள். நாம பார்த்தோம்னா முதலாவது அவர்களுக்கு இந்த மொழியில் தங்களது மத சிந்தனைகளை வழங்கணும் தான் முதல்ல அவங்க வராங்க. ஆனால் பிறகு தமிழ் மொழியை படித்த பிறகு அவரு நமக்கு தரங்கம்பாடியிலிருந்து நமக்கு அந்த அச்சுக்கூடங்களை எல்லாம் தொடங்கிய காலம் தொடங்கி நமக்கு போப்பவர்கள் காலம் வரைகள் பல்வேறு இந்த கிறிஸ்துவ பாதைகளாக முதல்ல மதத்தை பரப்பணும் தான் வராங்க. பிறகு இந்த மொழியை படித்த பிறகு மொழிக்குள்ள இருக்கிற இலக்கியத்துக்குள்ள போறாங்க. முதல்ல மொழியை படிக்கிறாங்க, பிறகு மொழிக்குள்ள இலக்கியத்தை போய் பார்க்கும்போது அவங்க வியந்து போகிறாங்க. என்னடா இது இன்றைக்கு, அதாவது 16-17ஆம் நூற்றாண்டை சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழகம் இந்தியாவின் கல்வி நிறுவனங்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் பல நவீனமான சிந்தனைகளில் தமிழகம் முதன்மை இடத்துல இருக்கும். ஆனால் நாம் 16-17ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர்கள் இங்கு வந்த போது தமிழர்களை பற்றி அவங்க ஒரு ஸ்லேவ் கண்ட்ரின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மொழியை பண்பாட்டை அவங்க சாதாரண நினைச்சாங்க. ஆனால் இந்த மொழியை படித்த பிறகு இதனுடைய வீரமாமுனிவர் காலம் தொடங்கி இவர்கள் எல்லாம் கால்டுவெல்ல இருந்து போக்குல இருந்து எல்லாம் படிச்ச பிறகு இது என்ன இவ்வளவு பெரிய ட்ரெமெண்டஸ் லாங்குவேஜா இருக்கு. திருவள்ளுவருடைய சிந்தனைகள், சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியர் போன்ற சிந்தனைகளை படிச்சுட்டு வியந்து போனார்கள். வியந்து போய் இந்த மொழிக்கு இலக்கணங்களை வகுத்தார்கள். இலக்கணங்கள் இருக்கு, இருந்தாலும் தாங்கள் இந்த மொழியை படித்து அதுல கருத்துக்களை சொல்வதற்காக இலக்கணத்தை வகுத்தார். இதை போலவே நடந்த இன்னொரு இலக்கணங்களை நம்ம மொழியில உருவாக்கின காலம்தான் பௌத்த ஜைனர்களின் காலம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான இலக்கணங்களை பௌத்தர்களும் ஜெயினர்களும் தான் வழங்கியிருக்காங்க. ஏன் வழங்கினாங்க? பௌத்தமும் ஜெயினமும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்திய துணைக்கண்டத்தில் தோன்றுகிறது. இன்னும் இந்தியாவின் மொழியில் சொல்லணும்னா ஆளும் வர்க்கமான சத்திரிய மரபில் இருந்து பௌத்தமும் ஜெயினமும் இருந்து வருகிறது. சத்திரிய மரபிலிருந்து எழுந்து வர இந்த மரபுகள், இந்த சிந்தனைகள் மிக ஆழமான தாக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்துகிறது. அதற்கு வணிக சமூகமும் சத்திரிய சமூகமும் இன்னும் பல்வேறு அறிஞர்கள் குழுவும் பெரிய அளவுல ஒவ்வொரு மொழியிலையும் கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும் பொழுதுதான் தமிழ்ல இருக்கிற எல்லா விதமான இலக்கணங்களும் பெரும்பான்மையும் பௌத்தர்கள் ஜெயினர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஆனா அந்தந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்தந்த மொழிக்கான சிறப்பு விஷயங்கள் பல இருக்கும். ஏன்னா புத்தர் கிமு 6ஆம் நூற்றாண்டுல வர, அதற்கு முன்பாகவே நமக்கு மிகச் செழுமையான இலக்கண மரபு தமிழ்நாட்டில் உண்டு. ஏன்னா தொல்காப்பியர் அதற்கு முந்தைய அந்த மாதிரி நமக்கு பல சான்றுகள் நமக்கு. அது பாரதியார், மகாகவி பாரதியார் சொல்வார், என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினலாம் எங்கள் தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்தவர். அம்மா ஆர்கியாலஜி கேள்வி வந்திருக்கிறதுனால அதையும் சொல்லணும். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்தும் சூழ்களை பாடல்களும் இவள் என்று பிறந்தவள் என் உணர முடியாது இயல்பிலானால் எங்கள் தாய். அப்படி மிக தொன்மையான பாரதியார் சொல்வார், திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் உடுக்கனோடும் பிறந்தோம் நாங்கள், கங்கையை போல் காவிரியை போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இந்த மொழியில தொன்மையான மரபு இருக்கு. ஆனால் புதிய கருத்துக்கள், புத்தருடைய மகாவீரருடைய கருத்துக்கள் இங்கு வரும் பொழுது இது தமிழ் மரபோடு மிக இயல்பாக பொருந்தி அது ஒரு தமிழோடு இணைந்து இங்கு வளர்கிறது. அதுதான் நம்ம பழைய கால தமிழ் மொழியினுடைய இலக்கியத்தினுடைய ஒரு கடந்த ஒரு 1000 ஆண்டுகள், அதாவது முதல் ஒரு 1000 ஆண்டுகள்னா ஜெயின பௌத்தத்தோட பிறகு சைவ வைணவ மறுமலர்ச்சி இன்றைக்கு ஒரு நவீன காலத்துல இருக்கு. இப்படி நாம அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதக கதைகள் புத்தரோட வாழ்க்கை வரலாறு அதை பத்தின இல்ல, அது ஜாதக கதைகள் அப்படின்றது அது எல்லாம் பிற்காலத்தில் உருவாகின்ற நூல்கள். நாம் புத்தரே ஒரு இடத்துல சொல்லுவார், அதாவது போதி தர்மர்ல இருந்து இப்ப நான் சொன்னேன், போதி தர்மர் சீனாவுக்கு போறாரு. அங்க ஒரு பெரிய பௌத்த துறை அங்க ஒரு மாஸ்டர் இருக்கார். மாஸ்டர், நீங்க மக்களுக்கு எப்படி தர்மத்தை போதிக்கிறீங்கன்னு போதி தர்மர் கேட்கிறார். போதி தர்மர் கிபி 6 புத்தருக்கு பிறகு 1200 ஆண்டுகள் கழித்து நமது மண்ணில் தோன்றிய பல்லவ பேரரசர் சமூகத்திலிருந்து அவர் வெளியே போறார். ஒரு பெரிய ஞானி. போதி தர்மர் அங்க சீனாவுக்கு போன போது அங்க ஒரு பௌத்த துறவி சொல்றாரு, சூத்திரங்களை நாங்க சொல்றோம்,
சூத்திரம் என்றது என்ன? அது மையில் எழுதப்பட்டது. சில மையம் வெறும் தாளம் தானே சூத்திரம். நீங்க காமிக்கிறது அது வெறும் சவுண்டு தானே. இந்த சவுண்டுனால எப்படி பெரிய தம்ம வளர்ந்துற அப்படின்னு கேட்பேன். அதாவது அதனுடைய உள்ள அர்த்தம் என்னவென்றால், மனம் பண்பட வேண்டும். மைண்ட் கல்டிவேஷன் தான் மிக முக்கியம். மனம் பண்படாத ஒரு சூத்திரத்தை சொல்றதுனாலையும் ஒரு கதையை கேட்கறதுனாலையும் அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை என்பதுதான் போதி தர்மர் சொல்றார். இதேதான் புத்தரும் நிறைய இடங்கள்ல சொல்றார். நீங்க வெறுமனே இந்த நான் சொல்வதையோ அல்லது கருத்துக்களையோ சூத்திரங்களையோ படிப்பது மட்டும் போதும் இல்லை. ஆனால் சொல்றேன், அப்போ அந்த அடிப்படையில புத்தருடைய உரைகளை நாம படிக்க வேண்டிய தேவை. அப்பதான் புத்தரை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒரு மலையில ஏறும் பொழுது ஒரு கைப்பிடி இருப்பதை போல நமக்கு அனைத்து மத நூல்களுமே அப்படித்தான். மலையில் ஏறுவதற்கு ஒரு கைப்பிடியை போல, இல்லைன்னா நம்ம குழ விழுந்துவோம். ஆனால் அந்த கைப்பிடி மட்டுமே மலை அல்ல. மலையின் உச்சி என்பது நாம் ஏற வேண்டிய இடம். அந்த படி போலதான் இந்த தர்ம சாஸ்திர நூல்கள், எல்லா ரிலீஜியஸ் டெக்ஸ்டும். அந்த டெக்ஸ்டுகளில் நம்ம முதலில் படிக்க வேண்டியது சுத்த பிடகம். அதுக்கப்புறம் நாம அதாவது இல்லறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நாம் படிக்க வேண்டியது சுத்த பிடகம். மாங்குகளும் படிப்பாங்க. மாங்குகளுக்கு மிக முக்கியமானது வினய பிடகம். அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மாங்குனா அவங்க எப்படி இருக்கணும் அவங்களுக்கு. இதுக்கு மேல இருக்கிறது அபிதம்ப பிடகம். அது ஹைலி பிலாசபிக்கல் ட்ரீட்மெண்ட். அது அபிதம்ப பிடகம். சுத்த பிடகம், வினய பிடகம், அபிதம்ப பிடகம். இதுல சுத்த பிடகத்தில் 5 பகுதி இருக்கு. 5 பகுதியில 5வது பகுதி தான் நீங்க சொல்ற ஜாதக கதைகள் வரும். முதல் 4 பகுதிகளுமே புத்தருடைய போதனைகள் தான். தீக நிகாயம், மச்சிம நிகாயம், சம்யுக்த நிகாயம், அங்குத்தர நிகாயம், இப்படி நமக்கு நிறைய வரும். அதுல புத்தக நிகாயம் என்பது சிற்றிலக்கியம். தீக நிகாயம் அதாவது நமக்கு சுத்த பிடகம் 5 பகுதி. சுத்த பிடகம் என்றால் புத்தருடைய உரைகள் என்று, புத்தருடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் டீச்சிங்ஸ். அதுல எல்லாத்தையும் சொல்றாரு. அதுல நீள நீளமா இருக்கிறது அதான் தீக நிகாயம். மச்சிம நிகாயம் கொஞ்சம் அப்படியே மிடில் டிஸ்கர்சஸ். அதன் பிறகு அங்குத்தர நிகாயம், அப்புறம் சம்யுக்த நிகாயம், அதுக்கப்புறம் தான் புத்தக நிகாயம். அதுல 5வது பகுதியில தான் நம்ம அந்த ஜாதக கதைகள். ஜாதக கதைகள் எல்லாமே போதிசத்துவங்களை பற்றி. புத்தராக ஒரு மனிதர் மாறுவதற்கு முன்னர் அவர் பல பிறவிகளில் போதிசத்துவர்களாக இருந்தபோது ஏற்பட்ட அந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது. அது கதைகள் தான். ஆனால் இந்த கதைகள் எல்லாமே அந்த உயர்ந்த தன்மைகளை, மனிதருடைய அந்த சீலம், தானம், தவம், அந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த தன்மைகளை வளர்த்து கொண்டு வருவதாக, மனிதர்களாக, பறவைகளாக, பல்வேறு விலங்குகளாக போதிசத்துவர் பிறந்திருந்தார். அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை தான் சொல்லுது. எதுக்காக இப்படிப்பட்ட கதைகள் எழுதணும், ஏன் இப்படி எழுதியிருக்கிறாங்க என்றால், அருமை நண்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் என்பவர் நாம் தனிப்பட்ட பொருள் அல்ல, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் என்று சொல்வதை போல இந்த பிரபஞ்சம் தான் நமது உடலாய் மாறியது. அதனாலதான் நமது முன்னோர்கள் உள்ளம் பெருங்கோயில் புகழுடம்பு ஆலயம் என்று சொன்னார். இதை நாம முதல்ல போற்றணும். அப்போ இந்த உடல் என்பது எப்படி அண்டம் நமது உடலாக மாறி இருப்பது, அதை போலவே நாம் தனியாக இல்லை. நமக்கு காற்று, இந்த உலகத்தினுடைய வெப்பம், இந்த உலகத்தினுடைய மண், இந்த உலகத்தினுடைய நீர் எல்லாம் நமக்கு உதவி செய்வது போல எல்லா உயிர்களுமே நமக்கு உறவுன்னு சொல்றாரு. மரம், செடி, கொடி நமது உறவுன்ற பாரதியார் கூட நிற்பதுவே நடப்பதுவே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நோக்கம் இடமெல்லாம் நாய் என்று வேறு இல்லை, காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதியார் சொல்வதை போல இந்த உயிர்கள் எல்லாம் ஒரு செல் உயிரிலிருந்து மிகப்பெரிய எல்லா உயிர்களுமே நமது உறவு என்பதுதான். இந்த ஈகாலஜியை புரிந்து கொள்வது, இந்த என்விரான்மெண்டை புரிந்து கொள்வது, இதுதான் பௌத்தத்தினுடைய அடிப்படையான செய்தி. நாம கடவுள்கிட்ட முதலே என்ன மட்டும் பார்த்துருக்கோம் அப்படி வேணா அவரே உதாரணத்துக்கு சொல்லுங்க. நமக்கு தாய்மானவர் என்று சொல்ற எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதுவே அல்லால்
வேறொன்று அறியேன் பராபரமே. ஏன் நீங்க சொல்றது மிக அப்போ சிறப்பு. இது சரியாக அவங்க சொல்றாங்க. சொல்றாங்க. அப்படி இந்த செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்வதுதான் நமக்கு மிக சரியாக நம்மளை வழிநடத்தும். நாம் எல்லா உயிர்களோடும் லிங்கா இருக்கோம். இன்னைக்கு பாட்டனி ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, ஆர் வி ரிலேட்டட் டு தி பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தாவரங்களின் உறவினர்னு சொல்றாங்க. அப்போ மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாம் நம்மோடு இணைச்சி இருக்கு. நாம நம்மளை தனியா நினைச்சுக்கிறோம். நாம இந்த உலகத்தையே ஆள பிறந்திருக்கோம், நாம பெரிய டாங்க அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். நகைச்சுவைக்காக அப்படி சொல்றேன். ஆனால் நாம் எல்லா உயிர்களோடும் இணைஞ்சிருக்கிறோம். நாம் இங்கு ஒரு புல் முளைப்பதற்கு பல கிரகங்கள் உதவி செய்து அப்படின்னு புத்தர் சொல்றார். காற்று இல்லாமல், வெப்பம் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒரு புல் முளைக்க முடியாது. அப்ப மனிதனாக வாழுகின்ற நாம் எத்தனை கிரகங்கள் நமக்கு உதவி செய்யுது, எத்தனை மனிதர்கள் உதவி செய்யறாங்க அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை விளக்கும் விதமாகத்தான் பல கதைகள் நமக்கு பௌத்தத்தில் எழுதப்பட்டன. அதில் ஒரு நூல் தான் ஜாதகம். இப்போ ஜென்ரலாக இவ்வளோ விஷயங்களை சொன்னேன். இந்த ஃபேமிலியை விட்டு வந்தாரு எல்லாரும் சொல்றாங்க, குடும்பத்தை விட்டு வந்துட்டாரு இவரு. எப்படி இந்த குடும்பத்தை விட்டு குழந்தைங்களாம் விட்டு வந்தா அதுவே ஒரு பெரிய பாவமா நான் நினைக்கிறேன். பிள்ளைகளோட மரணம் எப்படி இருக்குது, அது பெரிய ஒரு ரகசியம். சீக்கிரம் அது உங்களுக்கு தெளிவாக விளக்கம். அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். நமது நண்பர் மணிவாசன் அவர்கள் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு மேல அவர் மிக ஆழமாக நிறைய விஷயங்களை படிக்கக்கூடியவர், சிரிக்கக்கூடியவர். புத்தர் இல்லறத்தை விட்டு சென்றார். இதை கூப்ப ராஜகோபாலன் என்ற தமிழ் சிறுகதை ஆசிரியர் ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். அந்த கவிதை கையில் இல்லை. அந்த கவிதையினுடைய சாராம்சம் எதுவுமே, புத்த பகவானின் நீ பற்றுக்களை அறுத்து ஒரு குழந்தையினுடைய மதலை மொழியை பறந்த அன்பு மனைவியை பிரிந்து உனக்கு இவ்வளவு பெரிய உள்ளம் என்று இந்த மனித குலத்தினுடைய இந்த பற்றுக்களை எல்லாம் வறுத்து எவ்வளவு உச்சத்திற்கு சென்றாய் என்று எழுதுகிறார். அதான் அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒன்றை பெற வேண்டும் என்றால் இன்னொன்றை இழக்க வேண்டும். இது உலகத்தின் நியதி. ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற முடியும். அட்டாச்மெண்ட் என்பதை விட்டால்தான் நாம வேற ஒரு இடத்துக்கு போகணும். அதாவது சப்த புஜங்க சுத்தா என்று ஒன்று இருக்கிறது. அதாவது அந்த 7 காரணிகள், என்லைட்டன்மெண்ட்டுக்கு அழைச்சி சென்ற 7 காரணிகள் என்று அந்த ஒரு சூத்திரம் இருக்கு. அதை போல இவர் இல்லற வாழ்க்கையினுடைய மனைவி, பிள்ளைகள் என்பதையெல்லாம் அவர் கடந்து வேறொரு இடத்துக்கு வருகிறார். அதாவது புத்தருடைய துணைவியாரை பார்த்து அவர் பேசுற மாதிரி சில கவிதைகள் நவீன காலத்தில் கூட அதுல சொல்வார். இந்த புத்தருடைய துணைவியார் வச்சு சொல்லுவாங்க யசோதரையை பார்த்து, நீங்க புத்தர் என்ற ஒரு கணவரை இழந்தீர்கள், ஆனால் உலகம் புத்தர் என்ற மாபெரும் ஆசிரியரை பெற்றது. ஆக ஒரு இழப்பின் மீதுதான் ஒரு மிகப்பெரிய பெறுதல் இருக்கிறது. அதை போல புத்தர் தனது அரசை விட்டு போறார், இல்லறத்தை விட்டு போறார். அப்போ சிலவற்றை அவர் இழக்கிறார். சிலவற்றை இழந்தால்தான் சிலவற்றை பெற முடியும். இது உலகத்தினுடைய நீதி. அவர் இது நமக்கு ஆற்றினுடைய இந்த கரையிலிருந்து பார்க்கிறோம். இன்னொரு கரை இருக்கிறது. நமது தமிழ் மொழி ஒரு தெய்வ மொழின்னு அடிக்கடி சொல்லுவேன். சிற்றின்பம் என்பது ஒன்று, இன்னொன்று பேரின்பம் என்று. பேரின்பம் என்னன்னு நமக்கு இன்னும் புரியாது. நம்ம சராசரி மனிதர்களாக இந்த பக்கத்துல இருக்கோம். ஆனால் அவர்கள் அதை கடந்து சந்தித்திருக்கிறார். அப்ப அதனால்தான் காலத்தை கடந்திருக்கிறார் புத்தர், இடத்தை கடந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த அந்த கபிலவஸ்து, சாக்கிய பேரரசு காலம், இன்னைக்கு சாக்கிய பேரரசு எங்க இருக்கு, கபிலவஸ்து எங்க இருக்கு? கால வெள்ளத்தில் எல்லாமே இந்த இடம் இருக்கு, பெயர்கள் மாறி இருக்கு, அரசு மாறி இருக்கு. அவன் அந்த காலத்துல எத்தனையோ அரசர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க இல்லை, கால வெள்ளத்துல கரங்கி இருக்கிறாங்க. ஆனால் புத்தர் அனைவருக்குமான சிந்தனைகளை கொடுத்திருக்காரு. இப்ப நேரடியா இன்னும் அழகா சொல்லணும்னா, புத்தர் ஒரு முறை போகும் பொழுது நீங்க என்ன மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டீங்க, குழந்தையை விட்டு பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சார்ஜ் வைக்கும் போது புத்தர் சொல்லுகிறார், என் ஒரே மகன் ராகுலனை போல, அதையும் எனது ஒரே மகன்னா புத்தர் அவரை நேசிக்கும் உலகம் புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. எனது ஒரே மகன் ராகுலனை போல்தான் உலக உயிர்கள் எல்லாம் தோன்றுகிறது, நான் என்ன செய்ய என்று சொல்லுங்க. அப்போ அவர் எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்காரு அதை நம்ம புரிஞ்சுக்க கொள்ள முடியாது, அது பெருசு. அப்போ எல்லா உயிரும் தனது குழந்தையாக பார்க்கிறார். அதுதான் அந்த ஒரு பெரிய நிலை. அப்படி அவர் அந்த நிலைக்கு போயிட்டார். அதனால நமக்கு ஒரு குடும்பத்தை பிரிஞ்சது மாதிரி அது தோன்றுது.
ஆனால் அவர் பெற்றிருக்கிறது அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுத்தது என்பது புரியும். அதை நம்ம அப்படி பார்க்கணும். ஆமா, அதை ஒரு துன்பமாக இல்லை, அது ரொம்ப மகிழ்ச்சியானதாக. அதை நம்ம அவருடைய இறப்பு, அது அவருடைய மறைவு 80வது வயதில் மிக விரிவாக புத்தரது வாழ்க்கையில மிக விரிவாக ஒரு கிராண்ட் ஸ்டோரியாக சொல்லப்படுவது மகா பரிநிர்வாண சுத்தா. அதுல புத்தருடைய மரணம் அவருடைய 80வது வயதில் நிகழ்ந்து ஒரு ஒரு உணவு, ஒரு கொல்லர் ஒருவர் சுந்தா அல்லது கந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கொடுத்த ஒரு உணவு அவருக்கு சரியில்லாமல் போயிட்டு அவருக்கு ஒரு வயிற்று கடுப்பு என்று நாம் இன்னைக்கு சொல்ற மாதிரி அந்த ஒரு வயிற்று கடுப்பு ஏற்பட்டுதான் அவர் காலமாகிறார். ஆனால் சொல்லுகிறார், சீடர்களிடம் சொல்லுகிறார், சுஜாதை என்ற பெண் கொடுத்த பால் சோறு எவ்வளவு புத்தர் வரலாற்றில், இந்த ததாகதர் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போலவே இந்த கொல்லர் கொடுத்த, இந்த சுந்தா என்ற கொல்லர் கொடுத்த உணவும் எனது இந்த உடலை நீப்பதற்கு காரணமாக அமைந்தால் இதுவும் புனிதமானதே என்று நீங்கள் கருத வேண்டும். இவர் கொடுத்த உணவுனாலதான் இவருக்கு உடம்பு சரியில்லாமாயும் இறந்துட்டாரே புத்தர்னு யாரும் அவர் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று கட்டளை இருக்கும். எவ்வளவு அந்த பெரிய மனதுபாடு. அதை போலவே அவர் இறப்பதற்கு முன்னர் ஒருபோதும் எனது கைகளை நான் மூடிக்கொள்ளவில்லை, நான் கற்றறிந்த எந்த ஞானத்தையும் மறைக்கவில்லை, அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் ஏதேனும் ஐயம் என்று கேளுங்களும். இதுதான் அந்த பெரு ஞானம் என்பது, பெரு அந்த விஸ்டம் என்பது. அப்போ அது எல்லாவற்றுக்கும் அவர் அடங்கினார். அதை போலவே சொல்றாரு, எல்லாம் அடனாங்க சீடர்கள். அவங்க கிட்ட சொல்றாரு, இந்த புத்தராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாரும் உடலும் அழியக்கூடியது. இந்த காரண காரியத்தால் உலகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருளும் ஒரு காலத்தில் மறைவுறும், எல்லாமும் பிரியக்கூடியதுதான். இந்த உலக பிரபஞ்சமே தோன்றுவதும் மறைவதும் இணைவதும் பிரிவதுமாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதைதான் பிசிக்ஸ் சொல்லுது, கெமிஸ்ட்ரியும் சொல்லுது, எல்லா விதமான அறிவியலும் சொல்லுது. அப்போ இது எல்லாம் அந்த இணைத்திருக்கிற எல்லா பொருட்களும் டிசால்வ் ஆகக்கூடியது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் என்று அவர் உணர்த்துகிறார். துறவரத்துக்கு போகும்போது கடுமையான துறவரம் ஸ்டார்டிங்ல இருக்குது. அது என்லைட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவ்வளவு கடுமையா இல்லாம அவர் கொஞ்சம் ஈஸியா இருந்துட்டாரு. அது ஏன் அவர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அப்படியும் எண்டிங்ல அவருடைய கருத்துக்கள் எப்படி இந்த என்லைட்மெண்ட் மாறிடுது அப்படிங்கிறது. இதுக்கு பௌத்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனையை ஆய்வாளர் ஐஸ்வர்யா எழுப்பிய வினா முக்கியமானது. பௌத்தத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்து மத்தியம பதிபதா என்பது, மிடில் பேத். அளவுக்கு அதிகமான இன்பத்திலும் நாம் தோய்ந்து விட வேண்டாம், அளவுக்கு அதிகமான துன்பத்திலையும் வாழ்ந்துடக்கூடாது. புத்தர் காலத்திற்கு முன்னர் ஒருவன் ஆன்மீக நிலையை அடையணும்னா, புத்தருக்கு முன்னர் பிஃபோர் த புத்தா ஆன்மீகத்தை அடையணும்னா அவன் தன்னை வருத்தி கொள்ள வேண்டும், அப்படியே ஒற்றை காலில் தவம் செய்யணும், ஆடையே இல்லாமல் இருக்கணும், எந்த பற்றும் இருக்கக்கூடாது, எல்லாம் அளவுக்கு அதிகமாக தன்னை வருத்தி கொள்வது என்பது புத்தருக்கு முன்னாடி அதான் உண்மையான துறவரம். புத்தர் சாப்பிட்டாருன்னு அவங்க 4 பேர் போயிடுவாங்க, இவரு அந்த அம்மா கொடுத்த சாப்பிட்டாரு. ஆனால் புத்தருக்கு இந்த மத்தியம பதிபதாவை உணர்த்தியவர் ஒரு சாதாரண ஒரு காட்டில் இருந்து ஒரு பெண். அவங்க காட்டு ஓரத்தில் ஒரு யாழை வச்சுக்கிட்டு ஒரு பாடுவதாக சொல்லுவாங்க. யாழின் நரம்பை இறுக்கி கட்டாது, கட்டினால் அருந்து விடும். யாழின் நரம்பை மெல்லிதாக விடாதே, விட்டால் இடாது என்று ஒரு பாட்டை பாடுறாங்க. அது இவருக்கு பல விஷயத்தை உணர்த்துது. இந்த உடல் என்பது அந்த நரம்பு போன, இது அளவுக்கு அதிகமான நல்ல சாப்பாடு, சுகபோக வாழ்க்கை, இது அப்படியே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு ஞானம் என்பது என்னன்னு தெரியாது. நம்ம தேடி சோறு நிகழ்ந்துன்னு பாரதியார் ஐயா சொல்ற மாதிரி நம்ம அப்படியே வாழ்க்கையை நம்ம சாப்பிட்டு அப்படியே ஓடிவிடும். இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமா நம்மளை வருத்தி கொண்டாலும் நமது வாழ்க்கையை நம்ம இழந்துடும். நிறைய பேர் அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வருத்திக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு 2க்குமான நிலை இருக்கிறது. அந்த நிலையில் அதான் அந்த பாட்டு சொல்லணும், நீ மத்தியமமாக கட்டு, அப்பொழுதுதான் நரம்பும் அறாது இசையும் எழும் என்று சொல்லு.
அதை போல புத்தர் அந்த நிலைக்கு புரிந்து கொண்ட பிறகுதான் இந்த உடலை ஓரளவுக்கு, அளவுக்கு அதிகமா இதைதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்கு. கிடைக்கின்ற ஓரளவுக்கு உணவை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஓரளவுக்கு நம்ம அடிப்படை தேவைகள் அதை மட்டும் தீர்த்துக்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த தீமை பதிபதாயன்ஸ், அந்த மிடில் பேக். இப்போ இதுதான் அவர் சொல்றாரு. அந்த வாழ்க்கையை தான் நம்ம வேற எங்கேயும் போக வேணாமா. இப்ப நம்ம குடும்பத்துல எடுத்துக்கோம்னா ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? ஓகே, சோர்ந்துருக்கு. அதாவது அது பிசிக்கலி டயர்டா இருக்கும், அது வேற விஷயம். 60 சில வயது 80 வயது ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனால் மனதளவில் சரி நாம் நல்லபடியா வாழணும், இதுக்கப்புறம் நமது பிள்ளைகள் வாழணும், பேர பிள்ளைகள் வாழணும், அந்த கிட்ட கொடுக்குற அந்த பண்பு அவங்களுக்கு வருது பாருங்க. அதை இளம் வயதிலேயே நாம் பெற வேண்டும் என்பதுதான் மத்தியமா பதிவுதான். அது என்ன வேற ஏதோ பிலாசபிக்கலா அப்படின்னு நாம் கூட நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த மத்தியம பதிப்பதா என்பது. நாம புரிந்து கொள்ளாமையால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். மத்தியம பதிப்பதா என்பது நீ எப்படி தோன்றி வளர்ந்து மறைகிறாங்க அப்படின்னா எல்லா பொருளும் தோன்றி வளர்ந்து, அதே மாதிரி நமக்கு எழுதுகின்ற கோப தாபங்களும் தோன்றி வளர்ந்து மறைகிறது. இப்ப அனிச்சாவை ஏன் புத்தர் போதிக்கிறார்? அனிச்சானா இம்பர்மனன்ஸ். இம்பர்மனன்ஸ்னா எல்லா நிலையாக புரிஞ்சுக்கூடாது, தொடர்ந்து மாறுகிறது, ஒன்று இன்னொன்றாக மாறுகிறது. நமது உணர்வுகளும் அப்படிதான். இப்ப 2 கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்க, நல்ல நண்பர்கள் என்ன செய்வாங்க, அவர் அந்த கணவரையோ மனைவியோ எப்ப போயிட்டு வெளியே வாங்க, பார்த்துக்க போப்பா, பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, அங்க வாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன்? அப்போ அந்த கோபதாகங்கள் மாறக்கூடியது, அது நிலைச்சிருக்கக்கூடியது அல்ல. காலையில நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு திட்டின கணவன் சாயங்காலமான அவர் மறந்துடுவாரு. அப்போ இது அதாவது இது கணமேயும் காத்தல் அறிது அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள். அதே மாதிரி நாலடியார்ல சொல்லுவாங்க, நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே சீர்கொண்ட சார்ந்தோல். அப்போ அந்த கோபம் என்பது வெந்நீர் அப்படி வச்சோம்னா தானே ஆறிவு. கோபம் என்பது குறையது. அதனாலதான் அவ்வையார் 6 சினம். கோபம் அப்படியே விளக்கக்கூடியது, நம்முடைய நெருப்பு என்பது அப்படியே நிற்கக்கூடியது. இது எல்லாம் மாறக்கூடியது. உள்ளமெல்லாம் அப்படியே வெஞ்சன்ஸா இருக்கிறவங்க கூட ஒரு சினிமாவில் அந்த தெரி படம் நினைக்கிறேன், அந்த இந்த டைரக்டர் மகேந்திரன், அவர் பெரிய டைரக்டர், அதில் வில்லன் கேரக்டர் வருது. அந்த குழந்தை மேல தலையில் துப்பாக்கி வைக்கும். உள்ளமெல்லாம் பாய்சனா இருக்கிற மனுஷன் கூட அந்த துப்பாக்கி வெடிக்க நினைப்பானா? நினைக்கிறோம். ஏன்? நம்ம அடிப்படையில் எல்லோரும் நல்லவர்கள். ஆனா அந்த நல்லத்தன்மையை நாம உறங்க வச்சுட்டு நம்ம கோபமா நம்ம அப்படியே பயங்கர ஆகுறோம் நம்ம ஆக்கி. ஆனா புத்தர் நமது உண்மைத்தன்மையை, நம்ம நீ யார் என்பதை நம்ம உணர்த்துகிறார். மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்ப நீங்க சொல்றது திருமூலருடைய சொல்றது, பாரதியார் திருமூலர் அனைவருமே உலகம் அனைத்துமே ஒன்றுதான். உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் அனைத்துமே எல்லாரும் நம்ம சொல்லுவாங்க, செடி நம்மளோட பேசும். இவர் சொல்வாரு, ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்றாரு, இசை வச்சாங்க செடி வளருது. அதெல்லாம் புத்தருடைய அந்த சிந்தனைகள். அப்படி நம்மளுடைய இந்திய சமுதாயத்துல ஊடுருவி பரவி இருக்கு. ஈவன் தமிழ் சமுதாயத்துல ஊடுருவி பரவி இருக்கிறது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதனாலதான் சொல்லுவாங்க பஞ்சபூதங்களே அதனால லிங்க வழிபாடு வழிபாடு செய்யறாங்க. பஞ்ச வழிபாடு எல்லாமே நடைபெறுகிறது. இப்பதான் நம்ம நீங்க சொல்ற மாதிரி தனித்தனி தீவாக நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு காலத்தின் கட்டாயத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். அது இல்ல. புத்தருடைய அவர் சொன்ன அத்தனை போதனைகளும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் ஆழமாக உணர்ந்தது. மிகவும் சிறப்பாக இருந்தது. இது புத்த ஜாதக கதைகள் பற்றி வேற ஏதாவது செய்திகளோ இல்ல தாங்கள் இந்த மண்மரபு நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கூட நாங்கள் பார்க்க. ஒரு மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் பயில வேண்டிய நூல்கள்னு நம்ம மனிதகுல வரலாற்றுல பல நூல்களை சொல்லலாம். அது புத்தருடைய நூல்களை நாம் முதன்மையாக நாம் சொல்லலாம். அதை போலவே நமது இந்திய நாட்டில் இருக்கிற பல்வேறு இதிகாசங்கள், புராணங்கள், பல நூல்களும் இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ் மொழியில திருக்குறள் போன்ற நூல்கள், இன்னும் பல்வேறு வேறு சமய நூல்களும் நிறைய இருக்கு. இவைகளை எல்லாம் படிக்கணும். இதுல புத்தருடைய நூல்களை ஏன் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்.
புத்தருடைய சிந்தனைகளை நாம படிக்கும் பொழுது அது நான் சொல்றதுதான் இறுதியான உண்மை அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லலாம். கலாம சுத்தமும் ஒண்ணு, அதெல்லாம் அந்த ஊருக்கு புத்தர் போகிறார். நிறைய பேர் வந்து ஐயா நிறைய பேர் வராங்க, நிறைய விஷயம் சொல்றாங்க. எதை நாங்கள் எடுத்துக்கொள்வது, எதை விடுப்பதுன்னு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், எதையும் உங்கள் பகுத்தறிவினால் ஆய்வு பாருங்க. யார் சொன்னாலும் பாரதிதாசன் அழகா பாட்டை, இவர் வந்து ஆண்டில் முதியவர், அழகியவர், இவர் ரொம்ப பெரியவர், இவர் ரொம்ப அழகா இருக்காரு, ஒரு நகைச்சுவை சொல்ற மாதிரி ஒரு சவுப்பா இருக்கிறார், இவரு சொல்றாரு, இவரு அப்படி இருப்பதல்ல. யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு கூடாது. அதை உங்களது அறிவினால் ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு நன்மை உண்டா, உங்களுக்கு மட்டும் நன்மை அல்ல மற்றவர்களுக்கும் நன்மை உண்டா, அறிவின் உணர்வினால் ஆய்க, அது உங்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மை தருவதில் அதை ஒப்புங்க, இல்லை என்றால் அதை விடுத்துட்டு போங்க. அதுதான் புத்தர் சொல்லுவாங்க. எனது சிந்தனைகளை தான் ஏற்றுக்கணும்னு சொல்றாரு. அப்ப சிந்தனை சுதந்திரத்தை, அறிவு சுதந்திரத்தை அவர் ஆதரித்தார். இதுதான் எனது கருத்து தான் இறுதியான, இதுதான் அப்படின்னு எங்கேயும் சொல்லல. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு திருவள்ளுவர் சொல்லு. அப்போ அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது. அப்ப அது அந்த அந்த வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த நிகழ்வுத்தன்மையை அவரது சிந்தனைகள் கொண்டிருக்கின்றன. அதனாலதான் அது ஒரு மாடர்னைஸ்டு இல்லை மொழி, ஒரு சிந்தனையாக இருக்கிறார். பேராசிரியர் லட்சுமிதாஸ் நமது மண்ணை சார்ந்தவர், தமிழகத்தை சார்ந்தவர். அவர் ரிலிஜன் ஆஃப் தி மாடர்ன் புத்திஸ்ட் என்று ஒரு நூலை எழுதினார். எசன்ஸ் ஆஃப் புத்திசம், வாட் இஸ் புத்திசம், ஸ்டடி அண்ட் காஸ்ட் எல்லாம் அவர் எழுதணும். அதுல ஒரு புத்தகம் ரிலிஜன் ஆஃப் தி மாடர்ன் புத்திஸ்ட். அப்போ ஒரு நவீன சிந்தனையாக பௌத்தம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஞ்ஞானியும் ஐன்ஸ்டைன் உட்பட இப்ப அண்மையில் வாழ்ந்த காலமான ஹாக்கின்ஸ் வரை யாருமே புத்தருடைய சிந்தனைகள் இவர் தவறாக சொன்னார் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் புத்தர் தனக்கு தெரிந்த அந்த உண்மைகளை மட்டுமே சொல்லி, அதனால் நமது பிள்ளைகள் எல்லாருமே படிக்கணும், குழந்தைகள் எல்லாருமே படிக்கணும், பெரியவர்களும் படிக்கணும். ஏனென்றால் குழந்தைகள் கூட வளர்ந்து விடுகிறார்கள், பெரியவர்கள் நாம் வளர பார்க்கணும். இவன் ரஷ்ய எழுத்தாளன் இவான் துர்கேனின் ஃபாதர் அண்ட் சன்ஸ் என்று சொல்றது போல, தந்தையர்களும் தனையர்களும் போல பழைய தலைமுறையும் சரி, இளைய தலைமுறையும் சரி, புத்தருடைய சிந்தனைக்கு திறந்த மனதோடு நாம் படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுதுதான் மனுஷன் முகம் மேலே இருக்கும். அருமை நண்பர்களே, இந்தியாவினுடைய அறிவு வளம் என்பது சாதாரணம். இன்றைக்கு சீனாவும் ஜப்பானும் உச்சத்தில் இருக்கிறது என்றால், ஒரு காலத்தில் அனகாரிக்கு தம்மாமாலா சொல்லுகிறார், இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் உலக வரைபடத்தில் அமெரிக்காவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அதை போல கிமு 6ஆம் நூற்றாண்டில் உலக வரைபடத்தில் இந்தியா தான் அறிவின் உச்சம். அப்படி இருந்த தேசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இதற்கு யாரோ ஒரு தனிப்பட்ட ஆளு, இந்த கம்யூனிட்டி, இந்த மதம் அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டும். நம் அனைவருக்கும் இந்தியாவினுடைய அறிவு வளத்தை, ஞான வளத்தை மீண்டும் எடுத்து கொண்டு வந்து ஒரு கணித மேதை ராமானுஜம், ஒரு அம்மா சொன்ன மாதிரி ஜெகதீஷ் சந்திர போஸ், எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள், சி வி ராமன், அதே மாதிரி மேக்நாத் சகா, இன்னும் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட்லாம் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய அறிவாளர்கள் எல்லாம் பிறந்திருக்காங்க. அப்போ இவர்கள் சிந்தனைகள் மற்றதெல்லாம் விட்டுறோம் சார், உலக அறிவினுடைய உச்சமாக கருதப்படுகிற புத்தர் பிறந்த நாடு. அதனால்தான் பாரதியார் பூரண ஞானம் ஒளிந்த நன்னாடு, புத்தர் பிரான் அருள் நாடு என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மனிதனை பிறந்த நாடு. அப்ப ஆகவே இந்த மண்ணினுடைய அறிவு மாண்பை அது அனைத்து சமயங்களிலும் இருக்கலாம், இருப்பினும் அவை அனைத்தை இணைத்து ஒரு நவீன இந்தியாவை கட்டியமைப்பதில் நம்ம அனைவருக்கும் பங்குண்டு. அதில் புத்தருடைய சிந்தனைகளை எடுத்து நமது பிள்ளைகளுக்கு, நமது சகோதரர்களுக்கு, நம் அனைவருக்கும் வழங்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை கூறி, இந்த புத்த பூர்ணிமா நாளில் உங்களோடு பல செய்திகளை பகிர்ந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது என்று கூறி நிறைய சொல்லுங்கள். நம்மளோட யார் இணைந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் தென்னிந்திய புத்த சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்காரு. உங்களை பற்றி சொல்லுங்க. என்னுடைய பெயர் சிவஞானம். நான் பொதுச் செயலாளர் போல் தற்போது இங்கே பணியாற்றி வருகிறேன். 2003 நான் மதுரையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இங்கே நான் வாலண்டியராக தான் வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறேன். 1919 இந்த கோயில் நலிவுற்ற கோயிலாக மாறிவிட்டது.
அட்லீஸ்ட் ஒரு விளக்கேற்ற சூழ்நிலையோ இல்லாத எலக்ட்ரிக் பில் கட்டப்பட்டோ இல்லாத சூழ்நிலை. அப்போ வந்து பெரியார் நகர்லேருந்து ஒரு பெரியவர், அவர் பேர் குமார், அவருடைய நண்பர் பாஸ்கர், அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த கட்டிடத்தை புனரமைத்து சுமார் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டு மாதந்தோறும் நாங்கள் இங்கே தினந்தோறும் பூஜைகள் நடக்கின்றன. மாதந்தோறும் பௌர்ணமி அன்றைக்கு அன்னதானம் செய்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் செய்கிறோம். ஒரு 200 பேருக்குள்ள அன்னதானம் செய்கிறோம். அது எல்லாமே வந்து எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்க தான் இருக்காங்க. இப்போ அந்த 23ஆம் தேதி புத்த பூர்ணிமா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். அந்த புத்த பூர்ணிமாவுக்கு வந்து புத்தருக்கு ஒரு மாதம் வருவாங்க. புத்தருக்கு வந்து அவருடைய இதை பற்றி அவங்க பர்மிஸ் ஆகும். அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் கல்லூரி கூட மொத்தமே நம்ம இந்து மதத்து சங்கம் தான், யாரும் புத்த மதத்து சங்கங்களே கிடையாது. இப்போது 23ஆம் தேதி விழா நடக்கும். அந்த நாட்களில் வந்து மதியம் 11 மணி வரைக்கும் பிரேயர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணி இந்த கோயில் வந்து 1900ஆம் ஆண்டு தவத்திரு அயோத்தாசர் பண்டிதர்களால் நிறுவப்பட்டது. பல சான்றோர்கள் இதை பராமரித்து வந்தார்கள். 2000 தான் ஒரு 10-15 பேர் தொடர்ந்து சேவை செஞ்சுட்டே வந்தாங்க. இந்த சிற்பத்தை பற்றி இது வந்து தாய்லாந்து வந்து ஒரு இவங்க டொனேட் பண்ணாங்க. இந்த மாதிரி சிலை வந்து எங்கேயுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எங்கேயுமே இந்த மாதிரி சிலை கிடையாது. தென்னிந்திய பௌத்த சங்கம் வந்து சவுத் இந்தியாவிலே வந்து ஹெட் குவார்டர்ஸ் இருந்துட்டு ஒரு காலத்தில். இதனுடைய கிளை வந்து திருப்பத்தூர், குடியாத்தம் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. சவுத் இந்தியாவில் ஸ்ரீலங்கா, ஏஷியா இந்த இடத்துலலாம் இருக்குது. ஆனால் இதில் யாருமே தொடர்பு இல்லாத இது ஹெட் குவார்டர்ஸாக இருந்தாலே ஒன்றும் அது ஒன்றும் டெவலப் ஆகலை. ஐயா, இந்த விகாரத்தலை சிறப்பு மாற்றம் விகாரத்தலை யார் வந்தாங்கன்னு சொல்லி சங்கத்தை வகுத்து வந்து அயோத்தியாஸ் 1845 1914 வரைக்கும் வருது. அப்புறம் பேராசிரியர் லட்சுமிராஜ் சொன்னாங்க. இப்போ ஜீனராஜ், கண்ணபுரம், மகிந்தன் இவங்கெல்லாம் தலாயிலாமா இருக்காங்க. தலாயிலாமா பெரியார், டாக்டர் அம்பேத்கர் மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த இடத்துல புத்த பூர்ணிமா அன்னைக்கு புத்தருடைய போதனைகள் பற்றி முனைவர் வேபாலனையா வந்து அவ்வளவு செய்திகள் அவர் சொன்னாங்க. அந்த செய்திகளை அவர் சொல்ற மாதிரி உள்வாங்கிறதுக்கே ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப செய்திகள் இது வந்து மக்கள் அனைவருக்குமே, எங்களுடைய மண்மரபின் நோக்கமே அனைவருக்கும் அத்தனை செய்திகளும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ உங்களை பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து தலையிலாமா வந்தா, உண்மையிலே எனக்கு தலையிலாமாவும் அம்பேத்கர் ஐயாவும் பெரியாரும் வந்த இந்த இடத்துல நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பெரியார் தான் சொல்லும் போது இளம் தலைமுறைகளுக்கு பெரியாரை பற்றி சொல்லும்போது அப்படியே அவங்க அவ்வளவு ரெய்ஸான்னு சொல்லுவாங்க. அதுவும் பெண்கள் கிட்ட பெரியாரை பற்றி பேசும்போது பெண் மகளிர்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சிலிர்ப்பாகவும் நடந்தது. தலைலாமா தான் வந்து வந்தாங்க. ஏன்னா நான் தலைலாமாவுடைய இடத்துக்கு போய் பார்த்துருக்கோம். அப்ப பார்க்கும்போது அவ்வளவு மகான் அங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த எளிமையா இந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மிகவும் சிறப்பு. இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல புத்த பூர்ணிமா அன்னைக்கு நீங்க வந்து எங்களோட இணைந்து ஒரு வழிபாடு செய்யணும், புத்தருக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நாங்க வந்து மகிழ்ச்சியுள்ள மண்மரபு நேர்கள் அனைவரும் பெரியாரை பற்றியும் தலைலாமா பற்றியும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்த இந்த இடத்தை பற்றி நீங்க எல்லாருமே வந்து பார்க்கணும். ஏன்னா பக்கத்துல பெரம்பூர் பக்கத்துல இருக்கு, லொகேஷன் கூட நாங்க இதுல ஷேர் பண்றோம். கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து அந்த அவர்கள் பட்ட அந்த காலடி பட்ட அந்த மண்ணுல வந்து நீங்களும் வந்து காலத்து பதிக்கணும் அப்படிங்கறதா மண்மரபு நேயர்கள் அனைவருக்குமே நாங்க வேண்டுகோளாக அல்லது ஒரு ரெக்வஸ்டாக இல்லாத ஒரு செய்தியாக தெரிவிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.